கதை இன்னும் ஃபுல்லையாக ஃபோக்கஸ் பண்ணாமல் ஃபுல்லாக ஃபன்னாக எடுக்கிறீங்கன்னோ இந்த படம் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 30 மினிட்ஸ் ஃபன்னாக இருந்துச்சு. 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஃபுல்லாக கதைக்குனே டெடிகேட் பண்ணி கதைக்குனே போயிட்டாங்க. ஒரு கமர்ஷியல் படத்துக்கு தேவையான விஷயம் இன்ட்ரோ, இன்டர்வெல், கிளைமேக்ஸ் அது நல்லா அமைஞ்சிச்சுன்னா அப்படியே உள்ள செட் பீஸ்லாம் நல்லா அமைஞ்சிரும். மூணுமே தரமாக அமைஞ்சிருக்கு. இன்டர்வெல், கிளைமேக்ஸ்லாம் அவர் கெரியர்லேயே ஒன் ஆஃப் தி பெஸ்ட். அனிகாவை சுற்றி தான் இந்த கதை நடக்குது. அவங்கள வச்சு தான் பெருசாக ஒன்று இருக்குல்ல, நான் சொல்ல மாட்டேன். பயங்கரமாக ஒன்று இருக்குது கிளைமேக்ஸில். அது தேட்டரே சைலண்ட்டாக படம் பார்த்துட்டு இருந்தாங்க, எல்லாரும் ஃபீல் பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த ஒரு மொமெண்ட் நடந்தோடனே அலற ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாருமே. அனிகா சூப்பராக பண்ணியிருக்காங்க. காஷ்மீர் அப்பயும் போல் நம்ம ஊருகா அந்த மேட்டர் தான். சும்மா வந்தாங்க போன. காஷ்மீர் அவ்வளோ வெயிட் இல்லை, ஆனால் மற்ற எல்லாருக்குமே வெயிட் இருந்துச்சு. அனிகாவை சுற்றி தான் கதை நகருது. படம் வந்து நம்மளுக்கு எப்போவுமே மைனஸில் ஸ்டார்ட் பண்ணது தாங்க பிடிக்கும். ஏன்னா படத்தில் உள்ள ப்ளஸஸ் நிறையா இருக்குது. ஸோ அதனால் நான் மைனஸ்லேருந்து போயிடுறேன். ஒரு மிகப்பெரிய மைனஸே இந்த படத்தில் என்னன்னு பார்த்தீங்கன்னா படத்தோட டைட்டில். உள்ளே வந்து படத்தோட கண்டென்ட் பார்த்தீங்கன்னா சூப்பரான சென்சிட்டிவ் கண்டென்ட்டு. இந்த சூப்பரான சென்சிட்டிவ் கண்டென்ட்டை வச்சுக்கிட்டு உள்ளே எப்படி பிடி மாஸ்டர்னு டைட்டில் போட்டாங்க, பிடி சார்னு போட்டாங்கன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. ஏன்னா பிடி சார்னு போடும்போது அதோட ஜானரே மாறி போயிடுது. ஏதோ ஸ்கூல் பசங்க கதை போல், ஏதோ ஜாலியாக ரொமான்ஸ் இருக்கும் போல், இல்லை சண்டை இருக்கும் போலன்ட்டு ஃபேமிலி ஆடியன்ஸ் உள்ளே வந்து பார்ப்பாங்களான்னா பார்க்க மாட்டாங்க. ஸோ ஆனால் உள்ளே போய் பார்த்தா செம சூப்பர் கண்டென்ட் இருக்குது. என்ன கண்டென்ட்னு கேட்டிங்கன்னா, நம்ம கள்ளக்குறிச்சியில் வந்து ஸ்ரீமதின்ற ஒரு பெண்ணு வந்து அது தற்கொலை கொலை அந்த முடிவு போயிட்டு இருக்கு. ஸோ அந்த இஷ்யூவை எடுத்து சூப்பராக ரன் பண்ணியிருக்காங்க உள்ள. ஏன் இந்த படத்தை எல்லாரும் வந்து பார்க்குறோன்னு சொல்கிறேன்னா, இப்போ ஸ்ரீமதி இஷ்யூவில் வந்து நம்ம எல்லாரும் கள்ளக்குறிச்சி போனோமானா கிடையாது. அவங்க பெற்றோர் எவ்வளோ கஷ்டப்பட்டு இருப்பாங்கன்றதை நம்ம பார்த்தோமானா கிடையாது. ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷனை எதிர்த்து போராடும் போது அவங்க பட்ட வலிகள், அவங்களுக்கு என்னென்ன த்ரெட்னிங் வந்திருக்கும், இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம்னா கண்டிப்பாக பார்த்துருக்க மாட்டோம். அதெல்லாம் பார்க்கணுன்னு ஆசைப்படுறவங்க வந்து இந்த பிடி சார் மூவியை பாருங்கள். சூப்பராக எக்ஸ்ட்ராடினரியாக எடுத்திருக்காங்க. லாஸ்ட்டில் வந்து ஒரு கிளைமேக்ஸ் வருது, அன்பிலீவபிள் கிளைமேக்ஸ். அன்பிலீவபிள் கிளைமேக்ஸ்னால் லாஜிக்கலி நீங்கள் அதை உட்காந்து நோண்டி பார்த்தீங்கன்னா லாஜிக்கலி செட் ஆகாது. பட் இந்த கதைக்கு இது தேவைப்பட வேண்டிய ஒரு கிளைமேக்ஸ். ஆனால் கண்டிப்பாக தேவைப்பட வேண்டிய ஒரு கிளைமேக்ஸ். சூப்பராக எடுத்திருக்காரு. அதே மாதிரி கார்த்திகை வந்து டிரெக்டர் கார்த்திகை வந்து நான் ரியலி ஹேட்ஸ் ஆஃப் பண்ணுறேன். ஏன்னா ஒரு கெட்ட வார்த்தை கூட என் மூவியில் வந்துடக்கூடாது அப்படின்றதுல வந்து மிக தெளிவாக இருந்திருக்காரு. ஒரு 4 அசிங்கமான வார்த்தை தான் வருது, அதையும் கம்ப்ளீட்டாக பீப் போட்டு ஆஃப் பண்ணியிருக்காரு. அவரை உண்மையாலே அப்ரிஷியேட் பண்ணுறேன். ஏன்னா இந்த காலத்து யங்ஸ்டர்ஸு, நான் நேரடியாகவே சொல்கிறேன், இந்த காலத்து யங்ஸ்டர்ஸ் கெட்டு போகிறான்னா அது சினிமாவால் தான் கெட்டு போகிறான். ஏன்னா சினிமாவை அவன் வாழ்க்கையாக நினைக்கிறவன் நம்ம யங்ஸ்டர்ஸு. அதை நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்க. நீ வந்து பல கஞ்சா சீன்ஸை உள்ளே போட்டால் அவன் கஞ்சா அடிக்க தான் போவான். கஞ்சா அடிக்காதவன் கூட என்னடா இது ஏதோ போட்டு ஊதினு இருக்காங்களேன்ட்டு போவான். அந்த மாதிரி சீன்ஸை போடுங்க, கொஞ்சம் கம்மியாக போடுங்கன்னு தான் நான் சொல்கிறேன், வேறு எதுவும் கிடையாது. இந்த படத்தில் கார்த்திக் வந்து ஒவ்வொரு சீனையும் நுணுக்கமாக பார்த்து ஒரு சீனில் கூட எந்த ஆடியன்ஸும் முக சுழிச்சிடக்கூடாது அப்படின்றதுல மிக தெளிவாக இருந்திருக்காரு. செமையாக எடுத்திருக்காங்க. அனிகா சூப்பராக நடிச்சிருக்காங்க. நான் அந்த பொண்ணை விசுவாசத்துக்கு அப்புறமா இப்போ தான் பார்க்குறேன். பின்னி பெடல் எடுத்திருக்காங்க. ஏன்னா அந்த ஃபேஸ் ரியாக்ஷன்ஸும் இந்த சென்சிட்டிவ் கண்டென்ட்டுக்கு அவங்க ஆக்டிங் ரொம்பவே முக்கியமான ஆக்டிங்கு. அவங்கள நம்பி இந்த ரோலை கொடுத்துருக்கிற டிரெக்டர்ஸோட ஒரு நம்பிக்கை தன்மையை நான் பாராட்டுறேன். சூப்பராக இருக்கு படம். மஸ்ட் வாட்ச் மூவி, ஃபேமிலி ஆடியன்ஸ். லாஸ்ட்டாக ஒன்று கேட்டுக்கிறேன், நம்ம வீட்டில் வந்து எதனா பெண் பிள்ளைக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா அந்த பெண் பிள்ளையை குத்தம் பேசாதீங்க. அந்த பெண் பிள்ளை எந்த தப்பும் செய்யலை. பெண் பிள்ளைக்கு எப்படி சப்போர்ட்டாக இருக்கணும், எப்படி ஆதரவாக நம்ம இருந்தால் அந்த பெண் பிள்ளை கூட இருக்கணும் அப்படின்றத மட்டும் பேரண்ட்ஸோ நெய்பர்ஸோ யோசிங்க. மற்றவன் பேசுகிற இந்த ஊர் பேச்சுன்னு ஒன்று இருக்குது, அந்த ஊர் பேச்சை நீங்கள் ஸ்டாப்பே பண்ண முடியாது. ஊருக்காக வாழறவன் எவனுமே லாஸ்ட் வரைக்கும் உருப்பட முடியாது. அதனால் ஊருக்காக வாழாதீங்க, உங்களுக்காக வாழுங்க. தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஃபுல் ஃபன்னு ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஃபுல்லாக ஃபன்னாக இருக்கும், சிரிச்சுக்கிட்டே இந்த மாதிரி சாங்ஸு ஃபன்னு அப்படின்னு போயிடும். அண்ட் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக வந்து எமோஷனலாக நம்மளை படத்தோட கனெக்ட் பண்ணும். ஸோ அந்தளவுக்கு படம் சூப்பராக இருந்திருக்கு. யார் மெயின் ரோலே அவங்க டெலிவர் பண்ணலன்னா படம் நம்ம என்ன சொல்ல வரோம் அண்ட் ஸ்க்ரீன் பிளே வந்து கண்டிப்பாக லேக் ஆகிடும். ஸோ அந்த பர்சன் எவ்வளோ நல்லா நடிக்கிறாங்களோ அதை பொறுத்து அந்த ஸ்க்ரீன் டெலிவரி. அனிகா சூப்பராக பண்ணியிருக்காங்க அவங்க ரோலை. மற்ற படத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த படத்தை வந்து ரொம்ப மெச்சூர்டாக நடிச்சிருக்காரு ஆதினா. 9.5 கொடுப்போம். படம் சூப்பராக இருக்குது, நல்லா வந்திருக்கு படம். அண்ட் கண்டிப்பாக மக்கள் எல்லாருமே இதை பார்க்கணும். அண்ட் யங்ஸ்டர்ஸ் ஃபேமிலி எல்லாருமே கண்டிப்பாக பார்த்து அண்ட் தெரிஞ்சுக்கணும். நிறைய விஷயம் இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். நிறைய ஓப்பனாக பேசணும் எல்லாமே தெரிஞ்சுக்கணும். ஒரு பெரிய கேப்க்கு அப்புறம் இந்த படம் பண்ணியிருக்காரு, எப்படி இருக்கு? ஆமாம், இல்லை ஆக்சுவலி முன்னாடி படம் பண்ண இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ரொம்ப எமோஷன் நல்லா கேரி பண்ணியிருக்கு படம். அண்ட்
நல்லா இருக்கு எல்லாரோட ஒர்க்குமே நல்லா சூப்பராக இருக்கு. ப்ரீவியஸ் படம் கொஞ்சம் சரியா போகல, இந்த படம் எப்படி? இல்லை இந்த படம் கண்டிப்பாக செம்மையாக இருக்கும். ஏன்னா இந்த படம் நீங்கள் இன்னும் பார்க்கலல்ல, நீங்கள் போய் பாருங்கள். இந்த படம் செகண்ட் ஆஃப் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லாமே ப்ராப்பராக அந்த ஆர்டர் படி எல்லாமே ரொம்ப அழகாக இருந்துச்சு படம். ஒரு பெரிய பயங்கரமான ஒரு மெசேஜ் இருக்குன்னு கண்டிப்பாக இருக்கு. அது இருக்கா? இருக்கு, கண்டிப்பாக இருக்கு, டெப்த்தாக இருக்கு, நல்லா இருக்கு. படம் பார்க்கும்போது ரியல் இன்சிடென்ட் ஏதாவது ரியல் இன்சிடென்ட் தான். இதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள்லாம் ரிகலெக்ட் பண்ணி ஓகே நிறைய விஷயம் ஓப்பனாக பேசியிருக்கணும். அந்த மாதிரி நிறைய நல்லா இருக்கு. நல்லா மியூசிக் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, சூப்பராக பண்ணி இதுலேயும் சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கு. பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ்லாம் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு, நல்லா இருக்கு படம். ஹீரோயின்ஸ் எப்படி பண்ணியிருக்காங்க? நல்லா இருக்கு, எல்லாரோட பிளேஸ்மெண்ட்ஸும் ரொம்ப அழகாக இருக்கு. ஓவராலாக இது ஒரு படம் நல்லா இருக்கும், கண்டிப்பாக நல்லா வரும். 4 இயர்ஸ்க்கு அப்புறம் இது ஒரு கம்பேக், கண்டிப்பாக இது அவருக்கு ஒரு கம்பேக் தான். ஸோ அதுக்கேற்ற ரெஸ்பான்ஸும் உங்களுக்கு நீங்கள் என்ன எதிர்பார்த்து போகிறீங்களோ அது 200% உள்ளே இருக்கும். இப்போ ஆதினான்னு வந்துச்சுன்னா ஒரு இன்ட்ரடக்ஷன் சாங்கோட இருக்கும். ஸோ உங்களுக்கு அந்த ஒரு பவர் பேக் திங் வந்து கண்டிப்பாக உள்ளே இருக்கும். ஃபன் மட்டும் தான் இல்லாமல் ஒரு இம்பார்ட்டன்ட் மெசேஜ் படத்தில் இருக்குது கண்டிப்பாக. ஸோ அது எல்லாருக்குமே ரீச் ஆகும். ஸோ இப்போ கரண்ட் ஜென்ரேஷனில் இருக்க ஒரு ப்ராப்ளம், இப்போது உங்களுக்கு இருக்க ஹேராஸ்மெண்ட், அதை பற்றிலாம் கண்டிப்பாக பேசியிருப்பாங்க. ஸோ எல்லோரும் ஃபேமிலியாக போய் பாருங்கள். உங்களுக்கு வேணுன்ற ஃபன் பார்ட்டும் இருக்கும், ஒரு சீரியஸான பார்ட்டும் இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். மியூசிக் செம்மையாக இருக்குது. மியூசிக் வந்து நீங்கள் பயங்கரமாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கண்டிப்பாக எல்லாரோட ரீல்ஸ்லையும் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லையும் மியூசிக் கண்டிப்பாக இருக்கும். ஸோ 200% நம்ம கேரண்டி ஃபார் தட். படம் சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கு, பிடிக்கும். இந்த ராகுல்ன்ற கேரக்டர், ஜாதி கேரக்டர் நல்லா ஜாலியாக இருக்குது ஃபர்ஸ்ட் ஹாஃபில். அதே மாதிரி இவர் ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவும் நல்லா போராடுறாரு. பெண்களுக்கான படம் நான் இது, பெண்களுக்கு தான் கருத்து இது. ஒரு வீட்டுக்கு வெளியே போயிட்டு வீட்டுக்கு வர்றதுக்குள்ளே எவ்வளோ சந்திக்கிறாங்க பிரச்சனை, அதுதான் படம். அதாவது எதனா ஒரு பிரச்சனை, சந்தோஷம் மட்டும் வீட்டில் சொல்கிறாங்க, பிரச்சனையை சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஏன் பிரச்சனையை சொல்ல மாட்டேங்கிறாங்க? வெளிப்படையாக பிரச்சனையை சொல்லணும். சொன்னாலும் கொஞ்சம் கீழே இருக்கிறவங்க அதை பெருசாக எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. அது எல்லாரும் பெண்கள்னால் ஒன்று தான், மேலே கீழே எதுவுமே கிடையாது. எதாக இருந்தாலும் வெளிப்படையாக சொல்லும் போது அதை நம்ம யார் என்ன ஏதுன்னு பார்க்கணும். அதுதான் அவர் ஆதி சார் சொல்கிறாரு. எதாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், என்கிட்ட சொல்லு அப்படி சொல்லிட்டு ஒரு பெண்களுக்காக முன்னணின்னா அவர் போராடுறாரு. கடைசியில் வெற்றி அடைகிறாரு. அதான் படம். சாங்ஸ் நல்லா இருக்குண்ணா, ஃபைட்டு சூப்பராக இருக்குண்ணா. நல்லா பண்ணியிருந்தாங்க ப்ரோ. சோசியலாகவும் இருக்குது, நல்ல கருத்தாகவும் கூப்பிட்டு போகிறேன். ஃபேமிலியை நான் கூப்பிட்டு வருவேன். அவன் கண்டிப்பாக ஃபேமிலி ஒரு நாள் கூப்பிட்டு வருவேன். நல்லா இருந்துச்சு படம். இந்த கொஞ்சம் காமெடி, அதுக்கப்புறம் அது ஸ்டோரி லைனாக அவரோட கருத்துக்கள், அவர் ஒரு கருத்து சொல்லுவார் எங்களுக்கு. அந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு, அதிகமாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஸோ ஓவராலாக எல்லாம் 3.5 4.5 கொடுக்கலாம். பர்சனலாக ஒர்க் பண்ணோன்றதை தாண்டி பர்சனலாக ஒரு பொண்ணா படம் வந்து ரொம்ப ஹார்ட் டச்சிங்காக இருந்துச்சு. பர்சனலாகவும் இருந்துச்சு, ரொம்ப ரிலேட்டபிளாக இருந்துச்சு, ஒரு பூஸ்ட் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. இவ்வளோ நாள் நிறைய அங்கங்கே சொல்லியிருக்காங்க, பட் இங்கே சொல்லும்போது இது வந்து உள்ளே இருந்ததுனாலே என்னன்னு தெரியல. இட் ஃபெல் வெரி பர்சனல் அண்ட் வெரி ரிலேட்டபிள். ஸோ ஓவராலாக மெசேஜ்ன்றது அவங்கவுங்க எடுத்துகிட்டு போகிறது தானா. இப்போ எப்படின்னா மொத்தமான மெசேஜ் வந்து சப்போஸ் ஒரு பொண்ணுக்கு ஏதோ ஒரு ஹராஸ்மெண்ட் நடந்துச்சுன்னா தப்பு உங்கள் மேலே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லா பொண்ணுங்களுக்குமே நான் பர்சனலாக சொல்கிறேன், என்னோடய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் எனக்காக இருக்கட்டும், அந்த கில்ட் ஒன்று இருக்கும். நடந்துருந்தது, இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துருந்தது அப்படின்னா அந்த கில்ட் வந்து கண்டிப்பாக இருக்கும். சின்ன வயசில் நடந்திருக்கும், நம்மளுக்கு என்னென்ன தெரியாத டைமில் நடந்திருக்கும். அப்படிங்கும்போது இப்படி நடந்துருச்சு அப்படின்ற ஒரு கில்ட் நம்மளுக்கு வந்து த்ரூ அவுட் தி லைஃப் கேரி பண்ணிகிட்டே வருவோம். யாரோ ஒருத்தர் நம்மளுக்கு பிரேக் பண்ணி சொல்லணும், இல்லை இது உன் தப்பு கிடையாது, நீ எதுவுமே பண்ணல, பண்ணவங்க மேலே தான் தப்பு, அது உன்னால் ஒன்றுமே செய்ய முடியாத சுச்சுவேஷனில் நீ இருந்த அப்படின்னு நம்மளுக்கு ஒருத்தங்க கிராக் பண்ணி சொல்லணும். இந்த ஃபிலிம் வந்து எங்களுக்கு அப்படி தான் அமைஞ்சுது. திஸ் இஸ் நாட் யுவர் ஃபால்ட், நீ போ, நீ ஏன் பயப்படுற, நீ ஏன் கூச்சப்படுற, தப்பு பண்ணது அவன் கூச்சப்படணும் அப்படின்றத வந்து எங்களுக்கு ஒரு ஸ்லாப் மாதிரி இருந்தது ஃபேஸில். கோ ஆன், வெரி குட். மியூசிக் ரொம்ப சூப்பராக அவங்க இருக்குது. அவர் பிரேக்கில் வந்து எங்கே போய் மந்திரம் பண்ணாருன்னு தெரியல. இட் வாஸ் அமேசிங். மியூசிக் சூப்பராக இருக்குது. ஸோ யா, அனிகா ரோல் வந்து ரொம்ப நல்லா இருக்குது, நல்லா பண்ணியிருக்காங்க. அனிகா ரோல் வந்து எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க ஆக்டிங்கே சூப்பராக இருந்துச்சுன்னா. கார்த்திக் வேணுகோபாலோட நெஞ்சம் ஒன்று நேரம் கம்பேர் பண்ணும்போது எப்படி இருக்குது? கம்பேர் பண்ணலாமா? நான் வந்து ஆக்சுவலி அந்த படம் பார்த்துட்டு அந்த படத்தில் ரைட்டிங் நல்லாயிருக்கும், நெஞ்சம் மூடு நெருப்பு ரைட்டிங் நல்லாயிருக்கும், ஐடியாலஜி நல்லாயிருக்கும், எடுத்த விதம் சரியாகவே இல்லை. அதை பார்த்துட்டு சரி எதுக்கு வரணும் வந்து பார்ப்போமே அப்படின்னு நினச்சி சும்மா வந்து பார்த்தோம். ஆனால் இதில் வந்து அவர் அதில் என்ன தப்பு பண்ணாரோ அதில் சரி பண்ணிட்டார். இதுலேயுமே ஃபுல்லாக பயங்கரமாக இருக்குது, ஐயோ தப்பே இல்லைலாம் கிடையாது, தப்பு பண்ணியிருக்காங்க, சில இடத்துல தப்பு இருக்குது. ஆனால் எனி ஃபிலிம் cannot be 100% இல்லை, அதை விட பல மடங்கு நல்லா இருக்கும். பிளாக் ஷிப் சாயம் வந்துருக்குதா யூடியூப்ல? அந்த பிளாக் ஷிப்
கிடையவே கிடையாது. எனக்கு அதான் ஷாக்கிங். எனக்கு அதான் ரொம்ப ஷாக்கிங்கான விஷயமே அதான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் 30 மினிட்ஸ் லைட்டாக அது இருந்துச்சு, அங்கே எட்டி பார்த்துச்சு அந்த காமெடி. அவங்க டெம்ப்ளேட் பண்ணு ஃபர்ஸ்ட் 30 மினிட்ஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இதே மாதிரி போனால் சரி வராது நினச்சிட்டாங்க போல். ஃபுல்லாக கதைக்குள்ளே போய் ஒரு மாதிரி வேறு மாதிரி பண்ணிட்டாங்க. இது வந்து நீங்கள் பிளாக் ஷீப்லேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டீங்க, ஹிப்ஹாப் தமிழா கிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டீங்க. இந்த படத்தை தவிர வேறு எந்த படம் 25th ஃபிலிமாக இருந்தாலும் இவ்வளோ சாட்டிஸ்ஃபைங்காக இருந்திருக்காது. ஃபஸ்ட்டு குட்டி பிசாசை சாங் வந்துச்சு, நக்கல் பிடிச்ச வந்துச்சு. சரி இந்த படம் 25th ஃபிலிம் அவ்வளோதான் போல நினச்சோம். ஆனால் உள்ளே போய் அச்சமில்லைன்னு ஒரு பாட்டு இருக்கும். கடைசி கிளைமேக்ஸில் போராடு அப்படின்னு ஒரு பாட்டு வரும். உள்ள நிறைய குட்டியாக பிஜிஎம்க்குனே சாங்ஸாக போட்டிருக்காங்க. அது ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருந்துச்சு. ஓவராலாக மீசிய முறுக்கு நட்பே துணைக்கு அப்புறம் நம்ம கொஞ்சம் டிப்பு பார்த்து அவர்கிட்ட, அதுக்கப்புறம் இதுதான் ரொம்ப ரொம்ப நல்ல படம்.